வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைப்பூசம். இதை பற்றி தாங்க நம்ம பேச போகிறோம். தைப்பூசம் அப்படின்னு சொன்னாலே தமிழ்நாட்டில் முருகனுக்கு உகந்த ஒரு நாள் அப்படின்றது தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அன்றைக்கி தான் முருக பக்தர்கள் விரதம் இருந்து காவடிலாம் எடுத்து தங்களுடைய நேர்த்திக்கடன்லாம் செஞ்சுட்டே வருவாங்க. இப்பேற்பட்ட தைப்பூசத்தை தான் சமரசத்தை இந்த உலகத்திற்கே போதித்த வடலூர் வள்ளலார் அவர்களும் தைப்பூச தினத்தன்று ஜோதி வடிவில் இறைவனோடு கலந்திருக்கிறார். அப்போ அந்த தைப்பூசம்ன்றது எப்பேற்பட்ட ஒரு நாளாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளலார் தோற்றுவித்த வடலூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபையில் வருடந்தோறும் தைப்பூச தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் முழு நிலவு நாளும் கூடி வரும் நன்னாளில் முருகனுக்கு எடுக்கப்படும் விழாவை தான் தைப்பூச திருவிழா அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆண்டு தைப்பூசம் அதாவது உலகமெங்கும் வாழும் தமிழர்களால் கொண்டாடப்படுகிறது. தைப்பூசத்தில் பல சிறப்புகள் இருந்தாலும் வடலூரில் நடைபெறும் தைப்பூச ஜோதி தரிசன விழா முதன்மையானது அப்படின்னு சொல்லலாம். வடலூர்ல தைப்பூசம் வெகு சிறப்பாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு இந்த ஆண்டும் அதே போல கொண்டாடப்பட இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் மனிதத்தன்மை என்ற ஒப்பற்ற ஒளி இருக்கிறது. ஆனால் ஆசை, கோபம், தன்னலம், பொய்மை போன்ற பொல்லாத குணங்கள் பல்வேறு திரைகளாக படர்ந்து அந்த மனிதத்தன்மையை அமுக்கி மறைத்து விடுகிறது. இந்த பொல்லாத குணங்கள் விலகி நல்ல நெறியை அடையும் போது மனிதன் தனக்குள் இருக்கும் தெய்வத்தை காண்கின்றான். ஜோதி தரிசன காட்சி என்பதும் இதுபோலதான். 7 திரைகளை நீக்கிய பிறகுதான் தீபத்தின் ஜோதி ஒளியை காண இயலும். கருப்பு, நீலம், பச்சை, சிவப்பு, பொன்னிறம், வெண்மை, கலப்பு வண்ணம் என 7 வண்ண திரைகள். அதனால்தான் இன்றும் ஒளிக்காட்சி முன்பு 7 வண்ண திரைகள் விளக்கப்படுகிறது. திரைகள் விலகியதும் அனல் பிழம்பாக ஜோதி ஒளிக்காட்சி கண்ணாடியில் காணலாம். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திற்கு அருகில் உள்ள மருதூரில் பிறந்த ராமலிங்க அடிகளார் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை அமைத்து உயிர் கருணை ஒழுக்கத்தை கடைபிடிக்க சொல்லி அனைவரையும் வலியுறுத்தினார். இதுவே ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்று வகுக்கப்பட்டது. பசித்த உயிர்களுக்கு உணவளிப்பது எல்லா நற்பயன்களுக்கும் மேலானது என்று அறிவுறுத்தி வள்ளலார் அவர்கள் அன்னதான தர்மசாலை ஒன்றை அமைத்தார். வடலூர் பார்வதிபுரம் என்னும் ஊர் மக்களிடம் 80 காணி நிலத்தை தானமாக பெற்று அங்கு சமரச வேத தர்மசாலையை தொடங்கினார். இங்கு ஜாதி, சமய, மொழி, இன, நிற பாகுபாடுகள் பாராமல் பசித்த ஏழைகளுக்கு தினமும் உணவு இன்று வரையும் அணையா அடுப்பின் மூலமாக இறைவனோடு கருணையால் அங்கு நடைபெற்று வருகிறது. இறைவனை ஒளி வடிவமாக போற்றிய வள்ளலார் சத்திய தர்மசாலைக்கு அருகில் ஒரு ஒளி திருக்கோயிலை கட்டினார். அந்த கோவிலுக்கு ஞான சபை என பெயரிட்டார். காரணம், சபை என்று சொன்னால் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இந்த இடம் பொதுவானது. ஆனால் சில ஒழுக்க கட்டுப்பாடுகளையும் வகுத்திருப்பார். அந்த கட்டுப்பாடுகளும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் சேர்ந்துவிடும். ஆக சாதி, மதம், தேசம், மொழி, இனம் போன்ற பாகுபாடுகளால் மனிதர்களை பிரிக்காமல் கருணை ஒன்றே இறைவனை காணும் வழி என்ற கொள்கை அடிப்படையில் இந்த இடத்தில் முதலில் உள்ளே நுழைவதற்கு புலை கொலை தவிர்த்தோர்கள் மட்டுமே உள்ளே புகுதல் வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை வைத்திருப்பார் வடலூர் வள்ளல் பெருமான் அவர்கள். 1874 வருடம் தை மாதம் 19ஆம் நாள் தைப்பூச தினத்தன்று வள்ளலார் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து வழங்கிவிட்டு இரவு 12 மணிக்கு சித்தி வளாக திருமாளிகை என்று சொல்லக்கூடிய மேட்டுக்குப்பத்தில் இரவு 12 மணிக்கு தனது சீடர்கள் முன்பு அறையில் வெளிப்புற தாழ்பாலை பூட்டி உள்ளே சென்று விட்டார்கள். அன்று முதல் வள்ளலார் அவர்கள் உருவமாக நமது கண்களுக்கு தோன்றாமல் அருவமாக நிறைந்து அருட்பெரும் ஜோதியாக விளங்கி கொண்டிருக்கிறார். வள்ளலார் ஏற்றி வைத்த அணையா தீபம் இங்கே வழிபாட்டில் இருக்கிறது. அவர் சித்தி பெற்ற அறையின் பூட்டப்பட்ட கதவுக்கு வெளியே அமர்ந்து ஒருமை வழிபாடு செய்கிறார்கள். மாதந்தோறும் பூச நாட்களில் சிறப்பு வழிபாடும் நடைபெறுகிறது. தைப்பூசத்துக்கு 3வது நாள் இந்த அறையை சுத்தம் செய்து 3வது நாளான திருவரை தரிசனம், அதாவது அவர் சித்தி பெற்ற அந்த அறையை திறந்து பக்தர்களுக்காக காட்டப்படுகிறது. இன்று வரையும் வடலூரில் தைப்பூச தினத்தன்று 6 கால ஜோதி வழிபாடும் காட்டப்படுகிறது. அதனுடைய நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6 மணிக்கு முதல் ஜோதி தரிசனமும், காலை 10 மணிக்கு 2வது ஜோதி தரிசனமும், மதியம் 1 மணி, இரவு 7 மணி, இரவு 10 மணி மற்றும்
அடுத்த நாள் காலை அதிகாலை 5:30 மணி என 6 கால ஜோதி தரிசனத்தை தைப்பூச தினத்தன்று வடலூரில் காணலாம். தைப்பூசம் அப்படின்னு சொன்னா இந்த நாள், அதாவது சூரியன், சந்திரன் மற்றும் அக்னின்னு சொல்லக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கும் இடம், இந்த மூன்றும் ஒரு முழுமையடைந்த அந்த தினத்தில் வள்ளலார் அவர்கள் தன் உடம்பை சுத்த ஞான பிரணவ தேகத்தை மாற்றிக்கொண்டு இன்று பேருடம்பு, அதாவது வள்ளலாருடைய பேருடம்பை ஜோதியில் கலந்து இன்று நமக்கு எல்லாருக்குமே ஜோதியாக காட்சி தர்றது மிகப்பெரிய ஒரு விஷயங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வள்ளலாருக்கு மட்டும்தான் சாத்தியம்னு அவர் சொல்லலை, உங்கள் எல்லாராலையும் அது முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அவரவர்களோடு பக்குவம் வாய்ந்த சில நண்பர்களோடு சேர்ந்து சத்விசாரம், பரோபகாரம் போன்ற விஷயங்களை செஞ்சுட்டு வர சொல்கிறாரு. இயற்கையாக கருணை உள்ளவனுக்கு மட்டுமே இறைவன் காட்சி கொடுப்பான், உண்மை என்பது மட்டும்தான் கடவுள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதனால் கருணை அடிப்படையில் எல்லாரும் மனிதநேயம், உயிர்நேயம், ஆண்மைநேயம் எல்லாத்தையும் கடைபிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இறைவனுடைய உண்மையான அந்த சொரூபத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலி இதோடைய முடியுது. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நம்ம சந்திக்கலாம். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் வடலூர் தைப்பூச விழாவில் கலந்துக்கோங்க. அவர் ஏற்றிய அந்த அணையா அடுப்பு மற்றும் ஜோதியெல்லாம் பார்த்துட்டு வாங்க. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. நன்றி, வணக்கம்.